வணக்கம். நாம இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய 11வது நாமமான பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமத்தை பார்க்க போறோம். இந்த நாமத்துக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த நாமத்துலதான் வாராகி தேவியினுடைய உத்பவம், அதாவது வாராகி தேவியானவள் எப்படி தோன்றினாங்க அப்படிங்கிற ரகசியமானது சொல்லப்படுது. அதாவது ஆதிபராசக்தியான லலிதா பரமேஸ்வரியினுடைய கையில் இருக்கக்கூடிய பஞ்ச புஷ்ப பானங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பானங்கள்ல இருந்து, அதாவது அம்பிகையின் கையில பூக்களே பானமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னென்ன பூக்கள் அப்படின்னா தாமரை, அல்லி, மாம்பூ, அசோகம் இப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலவிதமான பூக்கள் அம்பிகையினுடைய கையில பானங்களாக இருக்கு. பானங்கள் அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம். இந்த 5 புஷ்பங்களை அம்பிகை பானமாக வைத்திருக்காங்க இல்லையா? இந்த 5 பானங்கள் எதை குறிக்குது அப்படின்னா பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்தை குறிக்குது. பஞ்ச தன்மாத்திரைகள்னா என்ன அப்படின்னு கேட்டானா, நாம சொல்றோம் இல்லையா பஞ்சபூதங்கள் அப்படின்னு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு. இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தினுடைய ரகசியமான ஆழமாக இருக்கக்கூடிய சாரமாக இருக்கக்கூடிய குணங்களை நாம தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தைத்திரிய உபனிஷத்துல ஆகாஷாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி அப்படின்னு சொல்றா போல, முதல்ல ஆகாசமும், ஆகாசத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் தோன்றியது அப்படின்னு உலகம் எப்படி தோன்றினது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில நாம பார்க்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து தானே உலகம் தோன்றினது. இந்த பஞ்சபூதங்களினுடைய சூக்ஷ்ம வடிவம், அதாவது இந்த பஞ்சபூதங்களை உணர்வதற்கான உணர்வுகள் அப்படிங்கறதுதான் நாம தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது முதல்ல ஆகாசத்தை நம்மளால பார்க்க முடியாது. அந்த ஆகாசத்திலிருந்து என்ன வந்தது அப்படின்னா சப்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆகாசத்துல சப்தத்தினுடைய ஒரு அம்சமானது இருக்கு. வாயுவுல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பர்ஷம், வாயுவை நம்மளால உணர முடியும். அதாவது தொடு உணர்வு வாயுவினுடைய அம்சமாக இருக்கு. அந்த வாயுல இருந்து அக்னியானது தோன்றினது இல்லையா? இப்போ முதல்ல நம்மளால கேட்கதான் முடிஞ்சது, அப்புறம் உணர முடிஞ்சது. அக்னியாக பஞ்சபூதத்துல ஒரு பூதம் இருக்கும் பொழுது அதை நம்மளால பார்க்க முடியுது. அதனால அக்னிக்கு நம்மளால பார்க்க முடியக்கூடிய அந்த ரூபம் அப்படிங்கிறது குணமாக சொல்லப்பட்டிருக்கு. அக்னியிலிருந்து அடுத்து நீரானது வருது. இந்த நீரை நம்மளால சுவைக்க முடியுது. அதனால ரசம் அப்படிங்கிற குணம் நீரினுடைய குணமாக சொல்லப்படுது. இப்போ நீரிலிருந்து மண்ணானது வருது. மண்ணுல நீரானது பட்டா மண் வாசனை வர்றதை இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியும். ஆகையினால வாசனை அப்படிங்கிற குணம் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயமாக சொல்லப்படுது. இந்த 5 பூதங்களினுடைய சாரமாக குணமாக இருக்கக்கூடியது இந்த சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது, உணர்வது, சுவைப்பது இப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 உணர்வுகளினுடைய ஒரு மிகப்பெரிய வடிவமாக தான் இந்த 5 பூதங்களானது இருக்கு. இந்த 5 பூதங்களால தான் இந்த உலகமே தோன்றினது அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தினுடைய தோற்றத்தினுடைய ஒரு சாவியை தன்னுடைய கையில 5 புஷ்பபானங்களாக அம்பிகை பிடித்திருக்கிறாள் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் அழகாக பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படிங்கிற நாமத்துல வாராகி தேவி எப்படி தோன்றினாங்க அப்படிங்கிற ரகசியம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டான்னா, அது பெரிய ஒரு ரகசியமாக பிரம்மாண்ட புராணத்துல ஒரு பாகமாக இருக்கக்கூடிய லலிதோபாக்கியானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இந்த அம்பிகையினுடைய புஷ்பபானத்துல இருந்து வாராகி தேவியானவள் அம்பிகையினுடைய படை தலைவியாக தோன்றி அம்பிகையினுடைய படையை தோற்றுவித்து பண்டாசுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரக்கனை எதிர்த்து அம்பிகை போர் செய்வதற்கு அம்பிகையினுடைய ஒரு வடிவமாக இருந்து உதவி செய்ததாக அற்புதமாக லலிதோபாக்கியானமானது சொல்லப்படுது. நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படிங்கிற இந்த 5 உணர்வுகளினுடைய வடிவமாக அம்பிகையின் கையில பூக்களானது இருக்கு அப்படின்னு சொல்றோம். பூக்கள் எவ்வளவு மென்மையானது. அந்த மென்மையான பூவிலிருந்து வாராகி தேவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக உக்ரமான தேவதையானவள் தோன்றி இருக்காள் அப்படிங்கிற விஷயத்துல என்ன தெரியறது அப்படின்னா, சாது மிரண்டால் காடு தாங்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது மனமானது அடங்கி அம்பிகையை வழிபட்டு நிலை பெற்று இருக்கும் பொழுது ஒரு ஆபத்து, அதாவது தர்மத்துக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும் பொழுது அந்த அம்பிகையை வழிபட்டு நிலை பெற்ற மனமானது கொதித்து எழுந்து வாராகியினுடைய வடிவத்தில் அதர்மத்தை அழிக்கும் அப்படிங்கிறத காட்டுவதற்காக தான் மென்மையான பூவிலிருந்து கொடூரமான, அதாவது அதி உக்ரமான வாராகி தேவியானவள் தோன்றினதாக சொல்லப்படுது. வாராகி தேவியினுடைய அருள் இருந்தால் வாக்கு எப்பவுமே பலிக்குமா. நம்ம சொன்ன வாக்கை கேட்டு அடுத்தவர்கள் நம்மை தலை வணங்குவாங்களாம். அதனாலதான் வாராகி உபாசகனிடம் வாதாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகியை பூஜிப்பவர்களை எதிர்த்து வாதாட கூட செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க.
அந்த வகையில சக்தி வாய்ந்த ஒரு தேவியாக இந்த வாராகி தேவியானவள் இருக்காங்க. இந்த வாராகி தேவியை வழிபட்டா என்ன நன்மைகள் தான் நடக்காது அப்படின்னு சொல்றா போல பலவிதமான நன்மைகளும் ஏற்படுது. அதனாலதான் இந்த வாராகி தேவியை இப்ப பலரும் வழிபடுறாங்க. ஆனா அதுல ஒரு சிக்கலும் இருக்கு. வாராகி தேவியானவள் மிகவும் உக்ரமான ஒரு தேவதை அப்படிங்கிறதுனால அவர்களினுடைய வழிபாட்டை முறையாக ஒரு குரு மூலமாக உபதேசம் பெற்றுதான் செய்யணும். இல்லைன்னா அது விபரீதமான பலனை கொடுக்கக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாம, அதாவது நம்மை போல பாமர மக்கள் எப்படி வாராகி தேவியை உபாசனை செய்யலாம் அப்படின்னு கேட்டான்னா, இந்த பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாமத்தை ஜெபித்து அம்பிகையின் கையில இருக்கக்கூடிய புஷ்ப பானங்களை எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா வாராகி தேவியினுடைய அருளால நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சகல விதமான செல்வங்களும் ஏற்படும் அப்படின்னு பலரும் அனுபவத்தில் கண்ட அற்புதமான உண்மையாக இருக்கு.